ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து வெளிச்சம் மாதிரி வந்துட்டு விடியறதுக்குள்ள கிளம்பிடுற உறவுகளை பத்தி தான். இது நீங்க நினைக்கிற மாதிரி உறவுகள் கிடையாது. இது ரொம்ப புனிதமான உறவுகள். நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நட்பாவும் இல்லாம, ஒரு காதலாவும் இல்லாம, இந்த காமம் பக்கமும் போகாம, ரொம்ப ஒரு புனிதமான இடத்துல இருந்து நமக்கு அன்பு கொடுத்துட்டு அன்போடையே பிரிஞ்சு போற உறவுகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அனுஷா, நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த உறவுக்கு வந்து நம்மளால எந்த பேருமே தரவே முடியாது. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப்போ, ரிலேஷன்ஷிப்போ, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், சிச்சுவேஷன்ஷிப், ஃபிளிங்கு, இது எதாலையுமே வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு உறவா இருக்கு இது. ஆமா, அது உண்மை. ஏன் வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா, அங்க வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு, எதிர்பார்ப்பு இல்ல. நான் உனக்கு என்ன, நீ எனக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியே இல்ல. அங்க வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு. எப்ப வேணா நீங்க அங்க போலாம், எப்ப வேணா போகலாம்னா லைக் நம்ம கம்ஃபர்ட் ஸ்பேஸ், சேஃப் ஸ்பேஸ் மாதிரி. அப்படி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கும்போது நம்மளால யார்கிட்டயுமே போய் அதை நம்பி பேச முடியாது. ஆனா அந்த உறவு கிட்ட போய் நம்மளால நம்பி அதை வந்துட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சேஃபான இது வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு பிளேஸ. அவ்வளவுதான். ஆமா, தி திங் இஸ், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் வந்து எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம ஃபீல் பண்ணாத சேஃப்னஸ், அவங்க கிட்ட அதை எப்படி சொல்றது சொல்ல தெரியல. த ஃபீலிங் ஆஃப் ஹோம்னு இருக்குல்ல, நமக்கு தெரியும் அது கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த உறவு நம்ம கூட இருக்குன்றது தெரிஞ்சுமே வந்து நம்ம வந்து அங்க போய் அடைக்கலம் எடுத்துக்கிறது இருக்குல்ல. வாவ், வாட் a thing it is. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அவங்கள வந்து நமக்கு எத்தனை காலம், எவ்வளவு வருஷத்துக்கு தெரியும், எவ்வளவு மாசத்துக்கு தெரியும்ன்றது இல்ல நமக்கு அவங்கள வந்து எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷத்துக்கு தெரியணும்ன்றது இல்ல. ஆனா கொஞ்ச காலம் தான் பேச ஆரம்பிச்சிருப்போம், அதுக்குள்ள இந்த புரிதல்னு ஒண்ணு வரும்ல, அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்ல புரிதலா இருக்கும். நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்மள வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டா யாராவது நம்மள இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற போது அவங்க அப்படி புரிஞ்சுக்கும் போது இட்ஸ் நைஸ்ல. அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் யுவர்செல்ஃப். இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணோம். அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த பூ இருக்குல்ல, ஒரு பூ இருக்குன்னா அது மேல வந்து உட்கார்ற வண்டு அது தேனி குடிக்கிற வரைக்கும் தான் வந்து உட்காரும். ஆனா அது குடிச்சிட்டு போன கூட அந்த பூ அங்கேயேதான் காத்திருக்கும். அதை நினைச்சுக்கிட்டு அது மனசுல சுமந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் பூக்கள் கைஸ். we all are flowers, beautiful flowers, and the person who came into our life and left, they are bees, that's it. அவ்வளவுதான். அவங்களும் பறந்து போகணும்ல, ஒரே இடத்துல அவங்களும் உட்கார்ந்துருக்க முடியாது. அவங்களும் வண்டுல இருந்து பூல இருந்து தேன் எடுத்துட்டு போற மாதிரி நம்ம கிட்ட இருந்து இனிமையான மெமரிஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. பயப்பிடிச்சட்டா. இதுல என்ன ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான விஷயம்னா, நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துடும், இதை வந்து எதாவது ஆக்கணும், இந்த உறவுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஆனா நமக்கு அந்த ஃபீல் எப்போ வருதோ அப்பதான் அந்த உறவு உடையுதே. அந்த ஃபீலிங் ஃபர்ஸ்ட் வரும்போது தான் அந்த உறவே உடைய ஆரம்பிக்குமே, அந்த பிரிவுன்றது வரவே ஆரம்பிக்கும். அது நம்ம புத்தி அப்படியே யோசிச்சு கண்டிஷன் ஆகப்பட்டு பழகிட்டோம். யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம், இவ்வளவு க்ளோஸ் ஆகுறோம்னா அது கண்டிப்பா லவ்வாதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிஷன் ஆகப்பட்டுட்டோம். அதனாலயே அந்த உறவுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் நம்ம நினைச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம், அதுக்குள்ள அந்த உறவு கிளம்பிடும். நம்ம மூடிக்கிட்டு இருந்திருந்தோம்னாலே அந்த உறவு அது பாட்டுக்கு இருந்திருக்கும். அழகா அன்பை பகிர்ந்துக்கிட்டு, அழகா கை கோர்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம் இனிமையா ஒரு நட்போட. எப்பவுமே அது லவ்வா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. யா ரைட், அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து கண்டிஷன் ஆகப்பட்டுட்டோம். அது அப்படிதான் யோசிக்கணும். ஆஹா, இப்படி ஒருத்தவங்களா, இந்த மாதிரி ஒருத்தவங்களா, அந்த ஃபீலிங் ஆஃப் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் ஹோம், அவ்வளவுதான். எல்லாரும் என்ன தேடுறோம்? ஒரு அடைக்கலம், ஒரு இடத்துல சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு அடைக்கலம் தான் தேடுறோம், மனசார இன்னொரு மனசுல போய் இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு அடைக்கலம் கிடைச்சனுமே அந்த அடைக்கலத்தை நமக்கு சொந்தமாக்கிக்க கூடாதான்னு தான் யோசிக்கிறோமே தவிர்த்து அது எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ அத்தனை காலம் மட்டும் தங்குவோம், அதுக்கப்புறம் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புவோம் இருக்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்க கூட யோசிக்க தோண மாட்டேங்குது நமக்கு. வாட் ஐம் சேயிங் இஸ், இப்போ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வராங்க, இனிமையா பேசுறாங்கன்னா, லெட் இட் கோ வித் த ஃப்ளோ, டோன்ட் ரஷ் இட். உடனேவும் இவங்கதான் நம்ம ஆளு அப்படின்றத நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கும் போதுதான் ஒரு அழகான பூக்கிற பூவை பூக்க விடாமலே இப்படியே இரு இல்லைன்னா ரொம்ப விரிச்சு இப்படி இரு அப்படின்னு பெரிய தாமரை மாதிரி ஆக்குற மாதிரி இருக்கு. புரியுதா? If it's meant to be a roja pool, let it be a roja pool. Don't try to make it bloom as a lotus, okay?
இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இவங்க நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குமே, நமக்கு நம்மள அவங்க புரிஞ்சுக்க கூட வேணாம், நம்ம பேசுறதை மட்டும் கேட்க ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும். பட் அப்படி ஒரு ஆள் நமக்கு இப்ப அவங்க நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேராசைப்பட ஆரம்பிச்சிருவோம். இவங்க பேசலாம் கேக்குறாங்க, நம்மள புரிஞ்சுக்கிறாங்க, அப்ப கடைசி வரைக்கும் நம்மளோட இருந்தா நல்லா இருக்கும், நம்மள இதே மாதிரி கடைசி வரைக்கும் புரிஞ்சுட்டே போயிட்டு இவங்களே நம்மளோட லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பேராசைப்பட ஆரம்பிச்சிருவோம். எதுவுமே இல்லாதவனுக்கு ஆசைப்படதான் தோணும், வந்ததுக்கு அப்புறம் பேராசைப்பட தோணுது பாத்தீங்களா, அதுதான் தப்புன்றோம். அது தப்புன்றதை விட அதுதான் மனித சுபாவம். we can't do anything else guys. அது மனித சுபாவம், அதை நம்ம மாத்தவே முடியாது. பேராசை தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் ஒன்ஸ் ஒருத்தவங்க தங்கிட மாட்டாங்களா நம்ம கூட, நம்ம போய் தங்குறத விடு, அவங்க நம்ம கூட பிரியப்பட்டு தங்கிட மாட்டாங்களா, அவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு ஓகே நீ வேணும் லைஃப் லாங் அப்படி சொல்லிட மாட்டாங்களா அப்படின்றதுதான். ஸோ இட்ஸ் நாட் லைக் பேராசை, இட்ஸ் ஜஸ்ட் அ நெசசிட்டி. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஆல் வி நீட் இஸ் ஒன் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். அது இல்லைன்ற போதுதான் மனது வேதனையாக இருக்குது. ஆனாலும் வேதனை பட வேண்டாம் கைஸ். Come on, it's a very long life. We are going to live for long. We will find our people, okay? Let's talk about the time period after they left us. அதுக்கப்புறம் அந்த அதுதான் ரொம்ப கஷ்டமான டைம். ஏன்னா சும்மா இருந்தவன் சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தவன் எழுப்பி முழிச்சிருன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் தூங்குன்னு சொன்னா தூங்க முடியாது. இவன் தூங்க மாட்டாங்க, புரியுதா? அது வந்து பேசி பழகிட்டோம், இப்ப இத்தனை நாள் பேசி பழகிட்டோம். அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியும் போது ஐயோ பேசாம இருக்கணுமா, இந்த வாய் எப்படி பேசாம இருக்கும், இந்த கைகள் எப்படி டைப் பண்ணாம இருக்கும், அது முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்பதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஏதோ நமக்காக எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், புரியுறதா? அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. we just have to sit with it. நான்லாம் இப்படி உட்காந்துருவேன் ஒரு மூலையில போய், இப்படி உட்காந்து வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள பத்தி நினைக்க, அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட எல்லாம் பேச, அந்த மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி அவங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேஃபான பிளேஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி நம்மளால அத போயிட்டு வேற யார்கிட்டயும் தேடவும் முடியாது. அவங்கதான் அப்படி நம்ம ஒரு செட் ஆகி இருக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ள ஆயிரும். அது வந்து அது என்னன்னா அந்த சேஃப்னஸ் நம்மளால ஏன் வேற யார்ட்டையும் ஃபீல் பண்ண வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம்னா பிடிவாதம் தான். ஆமா, ஏன்னா பிடிவாதம் வந்து மனசுக்கு ரொம்ப பரிட்சயமான ஒரு விஷயம். பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் சேஃபா ஃபீல் பண்ணுவேன், வேற யார்ட்டையும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். we are very adamant. human beings are very adamant. so yeah, adamant-ஆ இருப்போம். கதவை வேற யாருக்கும் போய் திறக்க மாட்டோம். மேபி அப்ப கூட அவங்க விட்டு போற சமயத்துல கூட நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தவங்க வரலாம் இதே மாதிரி அன்பு கொடுக்கு, ஆனா கதவை திறக்க மாட்டோம். வாய்ப்பே இல்ல, யூ டோன்ட் ஹேவ் டு கம் நியர் மீ, அந்த மாதிரி இருப்போம். பட் யா, காதலும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஓகே, அது எல்லாமே கடந்து போயிரும், அது ஒன்னும் நம்ம பண்ண முடியாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்து போகிறத நீங்க விட்டுறணும். திருப்பி பழைய மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரலாம்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தம்பி வெடியை எடுத்து நீ ஏன் உன் பேக் கீழே வச்சுக்கிற மாதிரி, புரியுதா? லிட்டரலி ஏன் நான் சொல்றேன், அவங்க போயிட்டாங்க, மறுபடியும் நம்ம அங்க போய் எப்படியாவது நம்ம அந்த ஜோனை கொண்டு வந்துடலாம் அப்படி ட்ரை பண்ணாத. பாண்டெல்லாம் வராது தம்பி, காண்டுதான் வரும் அவங்களுக்கு, புரியுதா? ப்ளீஸ் அதை மட்டும் மறுபடியும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. மறுபடியும் அந்த ஜோனுக்கு போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நிறைய அழகான விஷயங்களுக்கு எடுத்துரும், ரூவின் பண்ணிரும். அழகான மெமரிஸை மறக்க அடிச்சுட்டு இப்ப நம்ம பண்ற விஷயங்கள் மட்டும்தான் அவங்க மனசுல பதியும். சோ ஒரு விஷயம், ஒரு உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வருது, உங்க வாழ்க்கையை அழகாக்குது, அதுவே பிரிஞ்சு போகுதுன்னா let it go. ஓகே, let it go. சோ யா கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். என்னன்னு தெரியல, டக்குன்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு ஆசை உறவை பத்தி. ஆசை உறவு, காதல் வரவும் இல்ல, நட்பான உறவும் இல்ல, ஆசையான உறவு. அந்த ஆசை உறவை பத்தி பேசணும்னு தோணுச்சு, பேசியாச்சு. சோ யா, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.